வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 15ஆம் தேதி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, மீனாட்சி சௌத்ரி, ரோபோ சங்கர், சத்யராஜ்னு நிறைய பேர் நடிச்சு வெளியே வந்திருக்கிற சிங்கப்பூர் சலூன் இந்த படத்துக்கு ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். படத்தை பற்றி சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துக்கு வந்து அவரோட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாரு. யூடியூப்பை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வருது வெளியே வந்து இவரோட இன்டர்வியூ தான் எல்லா சேனலையும் வந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே இவரால் முடிஞ்சதுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்காரு, சின்ன பையனா. அதே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் லால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் சலூன் ஒரு கடை வச்சிருக்காரு, முடிவெட்டுற கடை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரங்க முடிவெட்டி கூட ரொம்ப அழகான அது மாதிரி காட்டுவார். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெட்டுவார். இதை பார்த்து இன்ஸ்பைர் ஆன ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு ஆசை வந்துருது. நம்மள லால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், இந்தியாவில் பெரிய ஆள் ஆகணும், நிறைய பிரான்ச்சஸ் திறக்கணும்னு வந்து அவருக்கு ஆசை வந்துருது. இந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்றதை இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஒன்லைன் இதுதான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஃபீல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மாதிரி இந்த ஜெர்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக வர வேண்டியது. ஆனால் அது எப்படியுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதியிருந்தா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி 12th ஃபீல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் இணைஞ்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வாய்ப்பு இருந்துமே அதை பார்த்தீங்கன்னா அவங்க தவறு விட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகர். அவர் வந்து எல்கேஜி படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து படத்தில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடியாக பண்ண வச்சிருக்காங்க. அவர்களும் வந்து ஒரு நல்ல நடிகர் இருக்கான். அந்த நடிகை அவங்க இந்த படத்தில் யூஸ் பண்ணவே இல்லைன்றது அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து மீனாட்சி சௌத்ரி அவங்க பார்த்தீங்கன்னா தளபதி 68 அவங்க ஹீரோயின் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பெருசாக அவங்களுக்கு வேலையே இல்லை, சும்மா ஆர்ஜே பாலாஜி ஒரு ஜோடியாக இருக்காங்களே தவிர பெருசாக அவங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக வேலையுமே கிடையாது. அப்புறம் இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்களும் அவங்க ஒரு பண்ணுற காமெடி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரோபோ சங்கர் அவரோட காமெடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடியை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தில் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஹீரோக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவர் ஹீரோப்பா ஈஸியான பிரச்சனையை தீர்த்துன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே பண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் அடுத்த பிள்ளை நடக்க போன்ற மாதிரி வந்து நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. அப்புறம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக பாட்டும் நல்லா இல்லை, மியூசிக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இல்லை. அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் கேமியா பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், ஜீவா, அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேமியா போயிருக்காங்க. அரவிந்த் சாமி கேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மற்ற 2 கேமியா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கேமியா இல்லாமல் இந்த படம் பண்ணால் கூட ஒன்றுமே பெருசாக தெரிஞ்சிக்காது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக வர வேண்டிய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் தேவையில்லாத விஷயங்களை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் படமாக கொடுத்துருக்காங்க. மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இந்த படம் ஒர்த்தாக இருக்கும்.